வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மாநில கட்சிகளின் பிடியில் மக்களவையா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கிறோம். இப்போ சமீபத்தில் ஆங்கில தொலைக்காட்சி ஒன்று ஒரு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து ஒரு கருத்து கணிப்பை தேசிய அளவில் நடத்தியது. அதில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும், பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணும், ஆனால் எந்த கட்சியாலும் பெரும்பான்மையை பிடிக்க முடியாது, எந்த கூட்டணியினாலும் கூட பெரும்பான்மையை பிடிக்க முடியாது. இந்த இடத்தில் சமாஜ்வாடி பார்ட்டி, பகுஜன் சமாஜ் கட்சி, அதிமுக போன்ற மாநில கட்சிகள் மிகப்பெரிய ஆதாயத்தை அடைய உள்ளன. மாநில கட்சிகளின் பிடியில் தான் கிட்டத்தட்ட 543 தொகுதிகளில் 240 தொகுதி அவர்களுடைய பிடியில் தான் இருக்கும். பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட அவருடைய பிடியில் தான் இருக்கும். இவர்கள் தான் அடுத்த பிரதமர் யார் என்பதை, அடுத்த ஆட்சி யாருடையது என்பதை தீர்மானிப்பார்கள் என்று ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறது. காங்கிரஸ் ஏன் பின்னடைகிறது? பிஜேபியால் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியாதா? அந்த கூட்டணியினால் முழு அறுதி பெரும்பான்மை பெற முடியாதா? மாநில கட்சிகள் எதனால் முந்துகின்றன? அதிமுகவுடைய நிலைமை என்ன? திமுகவுடைய நிலை என்ன? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். தேர்தலில் நாடாளுமன்றத்தில் தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்க எந்த ஒரு தேசிய கட்சியும் பலமாக இல்லை. தேசிய கட்சிகள் அமைக்கும் அணியுமே கூட தனி மெஜாரிட்டி பெற முடியுமா என்பதும் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் அணியிலும் பாஜக அணியிலும் இல்லாத சில மாநில கட்சிகளின் தயவில்தான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ ஆட்சி அமைக்க முடியும். இந்த இரண்டுக்கும் மாறாக பல மாநில கட்சிகள் ஒன்றிணைந்து ஏதேனும் ஒரு தேசிய கட்சியிடம் ஆதரவு கேட்கும் நிலையும் தோன்றலாம். இந்த சூழல் பரந்துபட்ட ஜனநாயகத்திற்கும் அதிகார பரவலுக்கும் அனுகூலமானதுதான். கூட்டாட்சி தத்துவத்தின் உன்னதத்திற்கு உதாரணமாகவும் கருதலாம். அதே சமயம் பல நடைமுறை சிக்கல்களை தோற்றுவிக்கவும் வாய்ப்புண்டு. எதிலும் உறுதியான முடிவு எடுக்க முடியாத நிலை, தேசிய பார்வை குறைந்து குறுகிய மாநில நோக்கங்கள் முன்னிறுத்தப்படுவது போன்ற பிரச்சனைகளும் உள்ளன. ஒவ்வொரு மாநில கட்சி தலைவரும் பிரதமராக ஆசைப்படலாம். நிலையான ஆட்சி நடக்குமா அல்லது அணிகள் பிரிந்து ஆட்சி கவிழுமா என்ற நிச்சயமற்ற நிலைமைகளும் தோன்றலாம். எது எப்படியாயினும் இந்திய வாக்காளர்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய கட்சிகளின் முக்கியத்துவத்தை குறைத்து மாநில கட்சிகளின் கூட்டணியோடு ஆட்சி அமைக்கும் வண்ணமே தீர்ப்பளித்து வருகின்றனர். மக்கள் தீர்ப்பு என்றால் அதற்கு மறுபேச்சில்லை. அதை மதித்து போற்றுவதே ஜனநாயகம். என்றாலும் அந்த ஜனநாயகம் இன்று பல சவால்களை எதிர்நோக்கி உள்ளது என்பதை மறுக்க முடியாது. ஜனநாயகம் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டு இருக்கிறது. மாநில கட்சியின் பிடியில் மக்களவை சிக்கக்கூடிய, மாநிலங்களவை என்று தனியாக ஒன்று இருந்தாலும் மக்களவையும் கூட மாநில கட்சியுடைய பிடியில் சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது எந்த விதமான விளைவுகளை தோற்றுவிக்கும் என்பதெல்லாம் நாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இப்போது இந்த நிலைமையில் இப்போ வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பின்படி தேசிய கட்சிகள் பின்னடைவை சந்தித்திருக்கின்றன, மாநில கட்சிகள் முன்னோங்கி இருக்கின்றன, அவருடைய கை ஓங்கி இருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய திமுக முக்கிய பிரமுகர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கிறார். அதே போல அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். இவர்கள் மட்டுமில்லாமல் தமிழக பாரதிய ஜனதாவுடைய பொதுச் செயலாளர் திரு சரவண பெருமாள் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்கள் 3 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற நண்பர்களே, நான் முதல்ல பாரதிய ஜனதா சேர்ந்த திரு சரவண பெருமாள் ஆரம்பிக்க நினைக்கிறேன். இதுல ஒரு ப்ரொஜெக்ஷன்ல கருத்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அட்வான்டேஜ் பிஜேபி தான். பிஜேபிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது. ஆனா அவர்கள் தனித்து அதிகபட்சமாக 162 தொகுதிகளை பெற முடியும், கூட்டணியாக இணைந்து 186 தொகுதிகளை பெற முடியும். அதாவது 272 அப்படிங்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 80-90 சீட்டுகள் பின்னாடி இருக்குன்றாங்க. அப்ப உங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினால கூட தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை. இதில் தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா, அட்வான்டேஜ் பிஜேபி இருந்தாலும் எந்த அலையும் வீசவில்லை. நீங்கள் பெரும்பான்மை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது போல நரேந்திர மோடியுடைய அலை வீசுகிறதா என்றால் இல்லை என்று இந்த கருத்து கணிப்பு சொல்கிறது. இந்த கருத்து கணிப்பு பொறுத்தளவுல எங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, என்டிஏ அப்படின்னு சொன்ன போது அதுல இருக்கக்கூடிய கட்சிகளுடைய எண்ணிக்கை கூடுவதற்கு எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கு. தேர்தலுக்கு பிறகு தேர்தலுக்கு முன்னால, தேர்தலுக்கு முன்னாலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், இன்றைய கால அரசியல் சூழ்நிலையிலே மாநில கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அவைகளெல்லாம் காங்கிரஸை எதிர்த்து வந்த ஒரு கட்சி தான். காங்கிரசினுடைய போக்கை கண்டித்துதான் இந்த மாநிலத்திலே பிராந்திய உணர்வு தோன்றி மாநில கட்சிகள் வந்தன. எங்கெல்லாம் மாநில கட்சிகள் 2 மாநில கட்சிகளாக, பெரிய கட்சிகளாக இருக்கின்றனோ அந்த கட்சிகளெல்லாம் இத்தனை காலம் நாம் தேர்தலிலே பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு அணியில் தான் அவர்கள் சார்ந்திருக்கின்றார்களே தவிர, அது எந்த அணி வெற்றி பெறும்,
அந்த அணியுடன் வளமான அந்த மாநில கட்சி சேர்ந்ததாகத்தான் நாம் அரசியலிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றைய தினம் நரேந்திர மோடிக்கு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய செல்வாக்கின் காரணமாக இப்ப இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இன்னும் சேருவதற்கு அதிகபட்சமான கட்சிகள் தயாராக இருக்கின்றது என்பதைத்தான் நான் இந்த தருணத்திலே சொல்ல ஆசைப்படுகின்றேன். மோடியோட அலை வீசுது, அதுக்கான உதாரணமாக நிறைய கட்சிகள் தேர்தலுக்கு முன்னாடியே இங்க வரும் அப்படின்னு சொல்லி நம்புறீங்க. நான் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். தமிழ்நாட்டில் திமுகவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அகில இந்தியாவில் நிறைய மாநில கட்சிகள் முன்னுக்கு வரும் சொல்லியிருந்தாலும் தமிழ்நாட்டில் திமுக பற்றின அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் இல்ல. கருத்து கணிப்பு உங்களுக்கு உடன்பாடு இல்லாம கூட இருக்கலாம். ஆனா என்னுடைய கேள்வி என்ன, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திமுக, காங்கிரஸ், பிஜேபி இந்த ரெண்டு கட்சியில எந்த கட்சி கூடனாலும் கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மதில் மேல் பூனை மாதிரியான நிலைமையில் இருக்குதா? மதில் மேல் பூனை இல்லைங்க, எங்களை பொறுத்தவரை மதில் மேல் பூனை இல்ல. இந்த கருத்து கணிப்பு சொன்னீங்கல்ல, பல தடவை போயிட்டு இருக்கு. எல்லா கருத்து கணிப்புகளும் ஏற்றுக்கொள்வதுனா நடைமுறை ஆயிருக்கான்னு சொல்ல முடியாது. கருத்து கணிப்புகளே பொய்யாயிருக்கு. இதே இறுதி கிடையாது. மக்களுடைய தீர்ப்பு என்னவோ அதான். இன்னைக்கு என்னன்னா மாநில கட்சி பிடின்னு, மாநில கட்சியின் செல்வாக்குன்னு நீங்க சொல்லுங்க. பிடினா ஏதோ தேவையில்லாத பொருள் மாநில கட்சி கவர்றாப்புல நீங்க சொல்றீங்க. அது தவறான பதம் நீங்க பண்றது. மாநில கட்சி செல்வாக்கு கூடும். ஏன்னா இந்தியா பல்வேறு தேசிய இனங்கள் கொண்ட ஒரு அமைப்பு. பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு சூழல்கள் உள்ள இது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இன்னைக்கு அபிலாஷைகள் இருக்குது. நதிநீர் பிரச்சனைகள்ல பஞ்சாப் பிரச்சனை ரவி பியாஸ் சட்லச்சு சரியா தீக்கல, அதான் அங்க காலிஸ்தானம் கேட்டாங்க. அசாம்ல ஏன் தீக்கல? அவங்க பிராந்திய உணவு கிழக்கு வங்கத்தில் பங்களாதேஷ் அகதிகள் அங்க போனாங்க. அங்க எடுத்துட்டு வர்ற பெட்ரோலுக்கு அங்க மாநிலங்களுக்கு அந்த லாயல்டி கொடுக்கல. இப்படிப்பட்ட மாநில பிரச்சனைகள் அது நீண்ட காலமா தீர்க்கப்படாம ஒரு டெல்லியில ஒரு அரசாங்கம் இருந்து நேரு காலத்துல ஒரு ஒன்றுபட்ட தலைவரா இருந்தார். அன்னைக்கு அவர் சொல்றதா வேத வாக்கு. மாநில தலைவர்கள் பல தலைவர்கள் இருந்தாலும் கூட பி.சி. ராய் இருந்தார், வெஸ்ட் பெங்கால், அவர் ஏற்று பேசுறவர். இருந்தாலும் ஒரு காங்கிரஸ் ஒரு அமைப்பு கீழே நேரு கீழே இருந்தாங்க. படிப்படியா இந்திரா காந்தி அவங்க வந்தாங்க. வந்த உடனே காங்கிரஸ் ரெண்டா செதுக்குனது, சிண்டிகேட் இண்டிகேட்னு. அப்போ நிஜலிங்கப்பா, காமராஜ், எஸ்.கே. பாட்டீல், அலியா கோஷ், குப்தா போன்றவங்களாம் ஆமா அப்படிப்பட்ட சூழல மாநில உணவுகள். அதுபோல அண்ணாவும் பெரியாரும் இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்க இருந்து தெற்கிருந்து ஒரு ஒளி மாறி போச்சு. மாநில உரிமைகள் பாதுகாக்க வேண்டும், மாநில சுயாட்சி வேண்டும், அந்தந்த மொழிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு இது வரும்போது எல்லாருக்கும் தன்னுடைய முதல்ல வீடை பார்த்துக்கணும், அதுக்கு நாட்டை பார்க்கணும்னு நினைக்காது. நாட்டையும் பார்க்கணும், வீடையும் பார்க்கணும், அதான் இயல்பு. அந்த அளவுல இன்னைக்கு மாநில கட்சிகள் எல்லா இடத்துலயும். மம்தா ஒரு காலத்துல காங்கிரஸ்ல இருந்தாங்க. சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் கட்சியில, ராஜசேகர ரெட்டி சந்திரபாபு நாயுடு திக் ஃப்ரெண்ட்ஸ் யூத் காங்கிரஸ் இருந்தாங்க. தனியா கட்சி நடத்துறாரு தெலுங்கு தேசம். இப்படி மாநில உணர்வு அதிகமாகி போச்சு. ஏன்னா டெல்லியில உட்கார்ந்துட்டு கடந்த கால ஆட்சிகள்ல பல பிரச்சனை மாநிலங்களுக்கு நிறைவா செய்யல. அதனால மாநிலங்களுக்கு ஒரு வேகமும் அந்த தாகமும் ஒட்டுமொத்தமாகி மாநில கட்சி உருவாகி அது பெரிய பிராபகமாகி இன்னைக்கு மாநில கட்சிகளுடைய கையில இந்திய அரசியல் இருக்குது. இது இன்னைக்கு இல்ல, ஜனதா பெருஞ்சது இல்லையா, மொரார்ஜி தேசாய் பிரதமராக அகாலிதள மந்திரி சபையில சேர்ந்தாங்க. அன்னைக்கு துவங்கினது இது. மதில் மேல் பூனை நீங்க சொல்லாதீங்க பாண்டி, நாங்க தெளிவா தான் இருக்கிறோம். எங்களை பொறுத்த மதில் மேல் பூனை இல்ல, மானும் இல்ல, வேட்டையும் இல்ல, இது கிடையாது. எங்களுடைய பார்வை தெளிவாக இருக்கின்றது. நாங்கள் எங்க தலைவர் சரியான முடிவுகள் எடுப்பார். அதனால மதில் மேல் பூனை நீங்க சரியா தெரிஞ்சுக்க. மதில் மேல் பூனைன்னு நீங்க நினைக்க. ரவீந்திர துரைசாமி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்புகள்லாம் பொய்யாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு, 100% நம்பிட முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப கடைசி நிறைய இந்த 2013 12 கூட நிறைய கருத்து வந்துச்சு. பட் இப்ப வந்திருக்கூடிய கருத்து கிட்டத்தட்ட உண்மை நிலை என்னதான் தெரிவிக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுது. ஏன்னா 100% ஆமான்னு சொல்லிட முடியாது. பட் ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமையும், பிஜேபியா காங்கிரஸ் அதிமுக தாண்டி ஒரு தொங்கு பாராளுமன்றமே மாநில கட்சிகளுடைய செல்வாக்கு 250 தொகுதியில் அமையுங்கிற ஒரு பார்வை, இது தப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டா? இது கருத்து கணிப்பை வச்சு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. கருத்து கணிப்புல ஒண்ணு வெளிப்படையா தெரியுதுன்னா மோடிக்கு ஒரு ஆதரவு வளையம் இருக்குங்கிறது மட்டும் வெளிப்படையா தெரியுது. காங்கிரஸ் 200 சீட்டு மேல மன்மோகன் சிங்கை ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க ஆட்சியை பிடிச்சு யூபிஏ அரசு அமைச்சாங்க. இப்போ ஆந்திராவில் காங்கிரசுக்கு சீட்டு பின்னடைவு ஏற்படும். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களை ஏற்படுங்கிற சொல்லும் போது டெல்லி ஹரியானா ஏற்படும் போது காங்கிரஸ் அந்த வாய்ப்பை இழக்கும் போது பிஜேபியால அதை பிடிக்க முடியுமாங்கிறதே ஒரு சந்தேகமான நிலைமையில தான் இருக்குது. அதைத்தான் இந்த கருத்து கணிப்பும் பிரதிபலிக்குது. மேலும் தோழர் அவர்கள் சொன்னாங்க, காங்கிரஸ் எதிர்த்து வந்த கட்சிகள் தான் எல்லா கட்சிகளும் சொன்னாப்ல. காங்கிரஸ் எதிர்த்த கட்சிகள் தான். ஆனா உண்மை நிலை என்னன்னா, ஒரிசாவில் பிஜு ஜனதாதள், பிஜு பட்நாயக்கோட சன் நவீன் பட்நாயக்கோட கட்சியும்
ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கட்சியை தவிர மீதி எல்லா கட்சிகளும் வந்து காங்கிரஸோட கைகோர்த்த கட்சி தான். தெலுங்கு தேசம் கூட என்டிஆர் வந்து நரசிம்மராவை ஒரு கட்டத்தில் ஆதரிச்சாரு. கிட்டத்தட்ட பெரும்பான்மையான கட்சிகள் பிஜேபியோ காங்கிரஸோ ஏதாவது ஆதரிச்சிருக்காங்க. இருக்குது. இதுல என்ன விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் கூட்டணி கட்சியோட வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, பிஜேபிக்கு கூட்டணி கட்சியோட வாய்ப்புகள் குறைவா இருக்குது. பிஜேபிக்கு கூட்டணி கட்சிகள் வாய்ப்பு வரணும்னா மோடிக்கு ஒரு வேவ் வருது, மோடிக்கு ஒரு ஓட்டு பெர்சன்டேஜ் கூடுதுங்கிற அடிப்படையில் வரலாம். மற்றபடி கலைஞரை பற்றிய கலைஞர் ரொம்ப தெளிவான அரசியல்வாதி. 3 முறை மக்களவை தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. 4வது முறை இப்போ அவர் பிஜேபி ஆப்ஷனை மைல்டா ஓபன் பண்ணியிருக்கிறார். ஆனா அவர் கொள்கையில ஓபன் பண்ணிருக்காங்கிறதுக்குள்ள முடிவெடுக்கல. உண்மை இண்டிகேஷன்ஸ் ரேகைகள் என்னன்னா, முடிவுக்கு வந்து சொல்ல ஓபன் பண்ணிருக்காங்க. அவர் சொல்றக்கூடியதுன்னா, ஒரு தலைவருக்கு எதிர்ப்பு ஆதரவு இருப்பது இயற்கைதான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் ஆதரவு கேட்கும்போது பிஜேபி அன்டச்சபிளா அவரு கருதல்ல. அந்த விசா மேட்டர்ல மோடிக்கு ஆதரவான ஒரு கருத்தை கொடுத்தாரு. சோ பிஜேபி கொள்கைக்கு எதிராக சேசமுத்திர திட்டத்தில் தமிழர் வளர்ச்சி, தமிழ்நாட்டின் வளர்ச்சிங்கிறதுல உறுதியா தான் இருக்கிறார். நான் கருணாநிதி விமர்சனம் பண்ண விரும்பல, அவரோட உறுதியை நான் பாராட்ட தான் செய்யறேன். அந்த விஷயத்துல உறுதியா இருக்கக்கூடியவர் மோடி மேல ரெண்டு பக்கமே கதவுகள் திறந்தான் இருக்கின்றன அப்படிங்கிறது உங்களுடைய இல்ல. நாங்க பொதுக்குழு தான் முடிவு, நாங்க ஒண்ணு திறந்து வைக்கல. நாங்க பொதுக்குள்ள வச்சு பேசுவோம். அடுத்த தேர்தல் இன்னைக்கு யூபிஏ 2ல நாங்க இருக்கிறோம். நிச்சயமா இது இன்னைக்கு நாங்க இந்த அரசாங்கத்துல ஆதரிச்சோம். இன்னைக்கு எங்க வெளியே வந்துட்டோம். இலங்கை தமிழ் பிரச்சனைல எங்களுக்கு இந்த ராஜ்யசபா எலெக்ஷன்ல எங்க ஆதரவு கொடுத்தாங்க. இந்த நிலையில தான் இருக்கக்கூடிய எந்த விதமான முடிவுகளும் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை. மத்திய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுடைய செயல்பாடு பிடிக்காமல் இலங்கை பிரச்சனையில வெளிவந்த திமுக மீண்டும் காங்கிரஸோடு கை கோர்க்காது என்று உத்தரவாதமாக சொல்லிவிட முடியுமா? விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே. மாநில கட்சிகளின் பிடியில் மக்களவையா என்று கேட்கக்கூடாது. திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல மாநில கட்சியின் செல்வாக்கில் மக்களவையா என்ற தலைப்பில் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ப்ரொஜெக்ஷன் பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜ் என்று காட்டலாம் கூட மோடிக்கு ஒரு பெரிய அலை வீசவில்லை. ஒரு தனிப்பெரும்பான்மை எந்த கட்சிக்கும் எந்த கூட்டணிக்கும் கிடைக்காதுன்னு சொல்றார்கள். நான் திரு சரவண பெருமாள்கிட்ட கேட்க விரும்புறேன். இதுல சொன்னபடி பாத்தீங்கன்னா, இப்ப நீங்களும் உங்க கட்சியும் கூட பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க நரேந்திர மோடி என்ற ஒரு தனி மனிதரை தவிர வேற எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம வேற எந்த ஹோல்டும் இல்லாம இருக்கிற மாதிரி நாடு முழுக்க நரேந்திர மோடி பிரச்சாரம் பண்றார். நீங்க எல்லாருமே மோடி வரார் நினைச்சிட்டு இருக்கீங்க. மோடியை தாண்டி நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் இது இருக்கிற மாதிரியே தெரியல. முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராமர் கோயில் இருந்துச்சு, ஆர்டிகல் 370 இருந்துச்சு, பொது சிவில் சட்டம் இருந்துச்சு. இது மாதிரி சில கோரிக்கைகள் வச்சிருந்தீங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படலே தாண்டி இப்ப எல்லாத்தையும் விட்டு மோடியை மட்டுமே நம்பி இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றுது. அப்படி இல்லைங்க. 1996 வாஜ்பாய் என்ற அவர் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்களால அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டது மாதிரி இன்றைய காலகட்டத்தில் மக்களால நரேந்திர மோடியை ஒரு சிறந்த நிர்வாகியாக அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதுதான் உண்மை. அதான் சிதம்பரம் அவர்கள் அழகா சொன்னாரு. வாஜ்பாய் எவ்வளவு ஓட்டு வாங்கினாரோ அவ்வளவு 2004 அவங்களால திரும்பி வாங்க முடியல. அத்வானியை ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்ட போது 2009 அத்வானி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்ட போது வாஜ்பாயும் அத்வானியும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தலைவரா மோடி அப்படின்னு சிதம்பரம் கேட்கிறார். நீங்க விவாதத்துக்கு ஒரு ஒப்பிட்ட சொல்லலாம். 95 வாஜ்பாய் தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக நான் அறிவிக்கிறேன் என்று மும்பையில் நடந்த அந்த தேசிய பொதுக்குழுவில் தெரிவித்தார் அத்வானி அவர்கள். அதே போன்று இன்றைய தினம் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள அனைவரும் நரேந்திர மோடி தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் என்பதை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். இது கூட்டல்ல. அனைவரும் எதிர்பார்த்தார்கள் 96 பிரதமராக அத்வானி அவர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்த்த காலகட்டத்திலே ஒரு மாற்றம் அரசியலிலே. அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவிலே யார் பிரதமராக வேண்டும் என்பதில் எங்களை பொறுத்தளவில் நாங்கள் ஒரு விஷயத்தில் கருத்து வச்சிருக்கிறோம். எது நாட்டுக்கு நல்லது எங்களை பொறுத்தளவில் முதலில் நாடு, பின்னர் கட்சி. அத்வானி வந்தா நாடு நல்லது இல்லையோ? அப்படி இல்லை. இன்றைய தினம் மக்கள் மத்தியில் யாருக்கு செல்வாக்கு இருக்கின்றது அப்படி என்று பார்த்தினால் நரேந்திர மோடிக்கு இருக்கின்றது. அதற்கு திருச்சியிலே நடந்த அந்த மாநாடு, இளந்தாமரை மாநாட்டிலே மக்களுடைய ஆதரவை நீங்கள் கண்டீர்கள். மோடியை தாண்டி உங்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு முன்னிறுத்துவதற்கான விஷயங்கள் எதுவும் இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. காரணம், மோடி என்றாலே வளர்ச்சி என்றுதான் இந்த மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
ஒரு நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு குஜராத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள். ஆக இந்த நாடு யாருடைய தலைமையிலே வளர்ச்சி அடைய முடியும் என்று சொன்னால் அது நரேந்திர மோடி தலைமையிலே தான் வளர்ச்சி அடையும் என்பதிலே மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். ஏன் குஜராத்தை மட்டும் சொல்றாங்க, பிஜேபி ஆளக்கூடிய மற்ற மாநிலங்களை சொல்லல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. மற்ற மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய எல்லா மாநிலத்திலுமே நல்ல ஒரு ஆட்சியை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். உதாரணத்திற்கு மத்திய பிரதேசத்திலே 2 முறை சவான் அவர்கள் இந்த நாட்டினுடைய அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வந்திருக்கின்றார். ஆனால் குஜராத் எந்த அளவிற்கு ஒப்பிட முடியாத அளவிலே வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய ஜிடிபியை விட குஜராத்தில 13.5% ஜிடிபி இருக்கிறது என்று ஒப்பிட்டு சொல்லுகின்றார்கள். ஒரு மாநிலம் இந்த நாட்டிலே சராசரியாக சொல்லக்கூடிய ஜிடிபியை விட அந்த மாநிலத்திலே அதிகப்படியான அந்த ஜிடிபி இருக்கிறது என்பதை பத்திரிகை மூலமாக தெரிந்த பின்னர் தான் சொல்லுகின்றார்கள் இது நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம் என்று சொல்லுங்கள். உங்களுடைய கட்சியிலேயே கூட நீங்க வேற யாராலும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர் மோடி தான், சவானோ மத்தவங்களோ கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அதிமுக தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாவே ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவங்க நாங்க 40க்கு 40 இடத்தை பிடிப்போம், 40க்கு 40 இடத்தை பிடிப்போம் சொல்லிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களுடைய ஆண்டு விழா கூட சொல்லிட்டே வர்றாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கான்பிடன்ஸ் லெவல், அந்த நம்பிக்கையின் அளவு திமுக தெரியுதா? திமுக கூட்டங்கள் எங்க தளபதி ஒவ்வொரு இடத்துல நிதி வாங்கும்போது 40 சீட்ல நாங்க போட்டி விட போறோம்னு சொல்லியிருக்கிறார். பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. தலைவர் கலைஞரை பொறுத்தவரை இந்த அரசியல் 60 ஆண்டு காலம் இருக்கு. அவருக்கு எல்லாமே ஏற்ற இறக்கல் கண்டவர். இன்னைக்கு இந்திய அரசியல வாஜ்பாய்க்கு ஒத்த வயசுள்ளவர் அவர் தான். அவருக்கு எல்லா நெளிவு சுழிவுகளும் தெரியும், அவருக்கு ராஜேந்திர தெரியும். அதற்கான நடவடிக்கை நாங்க எடுப்போம். சொல்றது முக்கியம் இல்ல. இதே என்ன ஆச்சு? 2004 40 தொகுதியில போட்டாங்க, நாங்க வெற்றி பெறுவோம் முதல்ல அறிவிச்சிட்டு பிரச்சாரத்துக்கு ஜெயலலிதா போனாங்க. வெற்றி பெற்றாங்களா? இவன் தான் முதல்ல அறிவிச்சாங்க. 2004 தேர்தலே அறிவிக்கல, நோட்டிபிகேஷன் வரல. 40 தொகுதி நாங்க வெற்றி பெறுவோம், 40 நாங்க தான் ஆளுங்கட்சியா இருந்தாங்க. வெற்றி பெற்றாங்களா? மக்கள் முடிவு செய்யணும். அப்போ நல்ல வலுவான கூட்டணி இருந்தது, திமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது சொல்லி இருக்கிறாரு. இல்லைன்னு சொல்லல. 2004 நீங்க 40க்கு 40 தொகுதியில வென்றதுக்கும் அதன் பிறகு 2009 அவங்க அதிகமான சீட்டுகள் எடுத்ததுக்கும் காரணம் பாத்தீங்கன்னா கூட்டணியுடைய மாற்றம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம ஒரு கட்சி மட்டும் அதிமுக திமுக மட்டும் இல்லாம கூட்டணி 40 2009 உங்களால எடுக்க முடியல. காங்கிரஸ் திமுக ரெண்டும் சேர்ந்தே கூட. அதுக்கு என்ன காரணம்? அவங்கள்ட்ட கொஞ்சம் வலுவான கூட்டணி. நீங்க புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு ஆட்சியில இருந்தாங்க, கெட்ட பெருஜி அந்த அம்மையார் பேர்ல இருந்தது 40. நாங்க இந்த தேர்தலில் நாங்க ஆட்சியில 2009 ஆட்சியில் இருந்த போது எங்களுக்கு அந்த அளவு இந்த அம்மாவுக்கு இந்த கெட்ட பேர்ல நாங்க 18 சீட் ஜெயிச்சமா இல்லையா? காங்கிரஸ் கட்சியும் செஞ்சதா? நாங்க ஆட்சியில இருந்தப்போ அந்த ஆட்சியில இருந்து ஆட்சியில கெட்ட பேர் இருந்தது. அதே மாதிரி திமுக ஆட்சி நடந்தது தமிழ்நாட்டில். அந்த மாதிரி கம்பேரிசன் இந்த கம்பேரிசனை பாருங்க. தாண்டி அது கூட்டணியோட அளவுனால இல்லையா? இல்ல அது அன்னைக்கு அரசாங்கம் நடத்தப்பட்டது. ஒரு சில சூழல் இருக்கும். காவேரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் அன்னைக்கு எதிரொலித்தது. அந்த நேரத்தில் நாங்க போட்டியிட்டோம். அந்த தேர்தலில் நாங்க 18, காங்கிரஸ் 8, எங்க தோழமை கட்சியோடு இருந்தாங்க, போட்டிவிட்டோம். அன்னைக்கு எதிர்கட்சியா தான் இந்த அம்மையார் இருந்தார். பல்வேறு குற்றச்சாட்டுகள் டெய்லி ஒரு அறிக்கை இந்த அம்மையார் சொன்னாங்க. திமுக மீது பல குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. மக்கள் மத்தியில் போனாங்க, எல்லா இடத்துக்கும் கூட்டம் நடத்துறாங்க. ஆனால் அவங்க அந்த அளவு வெற்றி பெற முடியலையே. நீங்க அதை சிந்திக்க. நீங்க இந்த ஒப்புமை இந்த ஒப்புமையை நான் சொல்றேன், அதை நீங்க பரிசீலனை பண்ணுங்க. இல்ல 2004 இருந்ததை விட உங்களுக்கு இழப்பு தான். 2004 அந்த அம்மா ஆட்சி கொஞ்சம் கேட்டுங்க. திரும்ப நான் சொல்றேன். 2004 அந்த அம்மையார் ஆட்சி. அவங்களே தைரியமா நான் அறிவிக்கிறேன் போறேன்னு முதல்ல அறிவிச்சுட்டு போனாங்க. 40 வேட்பாளர் அறிவிச்சு போனாங்க. என்னாச்சு? அது அன்னைக்கு ஆட்சி. இதுல 2009 நாங்க ஆட்சியில் இருக்கோம், திமுக ஆட்சியில் இருக்கோம். எங்க மேல அவதூறான குற்றச்சாட்டுகள், பல பிரச்சனைகள், முல்லை பிரச்சார், காவேரி பிரச்சனை, இப்படி பல பிரச்சனை. எங்க ஆட்சியில் தண்ணீர் வரல, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தது, பல தலைவலிகள் எங்களுக்கு இருந்தது. அன்னைக்கு அந்த தலைவலிக்கு மேலே மக்கள் மத்தியில் போய் நாங்க நாங்க 18, அவங்க 8, எங்க தோழமை கட்சியில் 1, 2, கிட்டத்தட்ட 30 சீட்டு, 28, 30 சீட்டு வரைக்கும் வந்தோம். அதை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. பாண்டே, நான் திரு துரைசாமி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். சார் சொல்ற மாதிரி இதுல கூட்டணி கணக்கெல்லாம் கிடையாது, அதிருப்திகளை தாண்டி எங்களால போட்டியிட முடியும், ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கணக்கு சரியா? நம்ம ஊர்ல கூட்டணியை மையப்படுத்தி தான் வெற்றி தோல்வி இருக்குங்கிறது தப்பான கணக்கா? ஒவ்வொரு தலைவர்களும் காட்டுவாங்க, தைரியமா பேசுவாங்க, கடைசியா கூட்டணிக்கு போயிடுவாங்க. குறிப்பா எடுத்துட்டீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் அந்த முஸ்லீம் மாநாட்டில் பிஜேபி கூட கூட்டணிக்கு தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ண மாட்டேன்னு 2001 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 2004 அவங்க கூட்டணி வச்சாங்க. 2004 அவங்க பிஜேபிக்கு ஒரு 5-6 சீட் கொடுத்துட்டு மீதி சீட்டு தான் நின்னாங்க.
அவங்க வந்து மேக்சிமம் எடுக்க முடிஞ்சது வந்து 34% ஓட்டு எடுத்தாங்க. இப்போ வந்து அதிமுக தலைமை என்ன நினைக்குதுன்னா, அதிமுகவுக்கு வந்து 45% வாக்கு பலம் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க காரணம் காட்டுறது உள்ளாட்சி தேர்தல், தங்களோட நல்லாட்சிக்கு தான் கிடைச்ச ஓட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்புறாங்க, அதை சொல்றாங்க. ஆனா முன் உதாரணங்கள் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இன்னைக்கு வர வந்து அதிமுகவுக்கு மக்களவை தேர்தலில் 33-34% வாக்குகளை தாண்ட முடியல. ஆக 34% வாக்குகளை எடுத்து ஒரு சீட்டு கூட வெற்றி பெற முடியாத நிலைமை 2004 ஏற்பட்டது. ஆக அதிமுக வந்து ஒரு சரியான கூட்டணி இல்லாவிட்டால் அதிமுக வந்து 40-40 என்பதோட 40க்கு சீரோவாக போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. எதிரணி பலமான கூட்டணி அமையும் பட்சத்தில் 80ல இன்னொன்னு பாருங்க, 80ல என்னாச்சு, எம்ஜிஆர் காலத்துல 2 தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம் சிவகாசி ஜெயிச்சாங்க. எம்ஜிஆர் எம்ஜிஆர் சரிஸ்மா உள்ள நேரம் அப்படி பாத்தீங்கன்னா திமுக வந்து வெறும் 2 எம்எல்ஏ போன காலம் உண்டு, அதிமுக வெறும் 4 எம்எல்ஏ முடிஞ்ச காலம் உண்டு. நம்ம மாத்தி நம்ம பாக்குறோம். நம்ம வந்து எல்லா கட்சியிலுமே தரைக்கு போனதும் மீண்டும் திரும்பி வந்து நம்ம பாத்துருக்கோம். 96ல வந்து அதிமுக நடந்தது. ரவீந்திரன் சட்டமன்ற தேர்தல் அந்த மாதிரி பல சங்கடங்கள் ஏற்படுது. ஆனா நாடாளுமன்ற பொறுத்தவரை நீ தொடர்ந்து அதை பாருங்க, பார்த்தா தெரியும் அந்த அளவு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பண்ண முடியல. நாடாளுமன்ற தேர்தல் பழைய ஓட்டுவத்தை எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு திமுக தான் எப்பவுமே அட்வான்டேஜ் எடுக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த மாதிரியான முடிவு எடுக்க போகிறது? தேமுதிக உள்ளிட்ட கட்சியோடு சேர்ந்து ஒரு 3வது அணி அமைக்க போகிறதா, அல்லது அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க போகிறதா, திமுகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா? விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆய்தளத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிற நண்பர்களே, மாநில கட்சியின் செல்வாக்கில் மக்களவை இருக்கிறதா என்பது பற்றி இன்றைய ஆய்தளத்து நிகழ்ச்சி நான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு சரவண பெருமாள் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். தமிழ்நாட்டில் ஒரு தர்மசங்கடமான நிலைமையில பிஜேபி இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஏன் அப்படின்னு, தனித்து போட்டியிட்டு சீட்டுகளை பெற முடியாத ஒரு நிலைமை இருப்பது. இப்போ கூட ஓட்டு இருக்கிற நிலைமையில ஓட்டு சதவீதம் கூடியிருந்தாலும் சீட்டா மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தா 3 வாய்ப்புகள் உங்கள்கிட்ட இருக்கு உங்களுக்கு. ஆனா அந்த 3 கட்சியில தேமுதிகவோ அதிமுகவோ திமுகவோ யார் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கறதுல ஒரு மாற்றுப்பாடு இருக்கு. உங்களுடைய ஆபியஸ் சாய்ஸா ஒரு நல்ல தேர்வாக ஒரு நல்ல கூட்டணியாக யார் இருக்க முடியும் நினைக்கிறீங்க? நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு போன தடவை ஒரு விஷயத்தை விளக்க விரும்புறேன். அதாவது நீங்க சொன்னீங்க கட்சியில நீங்க வித்தியாசம் பாக்குறீங்களா? இல்ல, கட்சியில வந்து எங்களுக்கு எல்லா தலைவரும் ஒண்ணுதான். அதை நீங்க மோடின்னு அறிவிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் சொல்றேன், மக்கள் அவரை ப்ரொஜெக்ட் பண்றாங்க, நாங்க ஏத்துக்கிட்டோம். மக்கள் என்ன சொல்றாங்க அதுதான் கிளைக்கு போயிட்டே இருக்கும். 2வது, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுல தமிழ்நாட்டில் நீங்க இப்ப சொன்னீங்க தெளிவா, திமுகவா அதிமுகவா இல்ல 3வது கூட்டணியா, இதுல நீங்க என்ன யோசனை பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்னீங்க. இப்ப நீங்க சொல்லும் போதே எனக்கு ஒரு விஷயம் புரிந்து விட்டது என்று சொன்னால், தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி அரசியலிலே ஒரு மையமாக நீங்க ஏற்றுக்கொண்டீங்க போலதான் எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். 1998 பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயற்குழுல ஒரு தீர்மானம் போட்டோம். யார் வாஜ்பாயை, அடல் பிகாரி வாஜ்பாயை யார் பிரதமராக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவருடன் கூட்டணி என்றுதான் நாங்கள் சொன்னோம். அதே போன்ற ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகியிருக்கின்றது. யார் தமிழகத்திலே அடல் பிகாரி வாஜ்பாயை யார் தமிழகத்திலே நரேந்திர மோடியை பிரதமராக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களிடம் நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்வோம் என்பதில் எந்த விதமான வேறுபாடு கிடையாது. எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. உங்க கையில் இருக்கு நான் நினைக்கிறீங்க. அதாவது ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க போய் தேடி போனோம், பல சந்தர்ப்பங்கள் நாங்க பார்த்திருக்கேன். ஆனா இந்த முறை அரசியல் அப்படி இல்லை. காரணம், தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று ஒரு 10% வாக்குகள் உருவாகி இருக்கின்றது என்று கருத்து கணிப்பு தான் சொல்லியிருக்கு. நிச்சயமாக உத்தரவாதமா தெரிஞ்சிடல. உதாரணமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் இதுவரை தேர்தல் காலகட்டத்திலே பார்த்திருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு எண்ணிக்கை முழுமையாக கிடைப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுதுதான் கிடைத்திருக்கின்றது. திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு வந்து 2% ஓட்டு இருந்துச்சு, அது 10% அதிகரிச்சிருக்கு சில பத்திரிகையோட கருத்துக்கள் சொல்லிச்சு. மதிமுகவுக்கு 2ல 3% சொல்லலாம், பாமகவுக்கு ஒரு 4-5% சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ஒரு பறந்துபட்ட ஒரு ஓட்டு எது இருந்தாலும் இதெல்லாம் வந்து சீட்டா மாறுமா அப்படின்னா ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம 10% ஓட்டு வச்சிருந்தாலும் கூட நிரவலா தான் இருக்குது. ஒரு இடத்துல குறிப்பிட்ட ஒரு தொகுதியை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு கேள்விக்குறிதான். திமுக அதிமுக தவிர
இவங்களோட கூட்டணி வைக்காத கட்சிகளை தவிர இதுவரை மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் 67 இருந்து கருணாநிதி வர்சஸ் எம்ஜிஆர் அரசியல் உருவானதுல இருந்து 77 இருந்து எந்த கட்சியுமே வந்து வெற்றி பெற்றதில்லை. சட்டமன்ற தேர்தலில் கூட பாமக 4 சீட்டு ஜெயித்தது, வைகோ கூட்டணியில் 2 சீட்டு ஜெயித்தாங்க, இப்படி விஜயகாந்த் 1 சீட் ஜெயித்தாரு, இப்படி பல கட்சிகள் கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமி ஒட்டப்பிடாரத்தில் ஜெயித்தாரு, இப்படி பலரும் வெற்றி பெற்றிருக்காங்க. சட்டசபை தேர்தலில் சாத்தியம் மக்களவை தேர்தலில் சாத்தியமே இல்லை. இதெல்லாம் வந்து கருணாநிதியும் வேண்டாம், திமுக ஜெயலலிதா வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஆட்களோட ஒரு தோற்ற உருவாக்கமே தவிர உண்மையிலே தமிழ்நாட்டில் கருணாநிதியாலையும் ஜெயலலிதாவாலையும் தான் சாதிக்க முடியும். அவங்க 2 வாராலையும் தான் யார் எம்பி இல்லைங்கிறத முடிவு பண்ணதுக்கு சக்தி அந்த 2 சக்திகளுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுல வந்து இன்னைக்குள்ள அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இப்ப தேமுதிக இல்லையா? நிச்சயமா தேமுதிக இல்ல. தேமுதிக தனித்து அவர்களோட பெரிய ஓட்டு பண்ண முடியாது. தமிழ்நாடு முழுக்க தேமுதிக வந்து காங்கிரஸோடையோ அல்லது பிஜேபியோட கூட்டணி அமைத்தால் நிச்சயமாக முடியாது. தேமுதிகவுக்கு பரவலாக தமிழ்நாடு முழுக்க 10% வாக்கு தான் இருக்குது. பிஜேபிக்கு ஓட்டு கூடுதுன்னா எங்க இருந்து கூடும்? தேமுதிக ஓட்டு குறைஞ்சுதான் கூடணும், காங்கிரஸ் ஓட்டு குறைஞ்சுதான் கூடணும், மதிமுக ஓட்டு குறைஞ்சுதான் கூடணும். அதிமுக ஓட்டு குறைஞ்சு வாய்ப்பு இல்ல. அதிமுக அவங்க ஜெயன்று அவங்க வந்து அவங்கள்ட்ட இருந்து வந்து பலகீனங்கள் வந்து மிக மிக சொற்பமாக தான் இருக்கும். நீங்க இப்ப தேமுதிக 8% ஓட்டு முதல்ல எடுத்தானா அதிமுக ஓட்டையும் திமுக ஓட்டையும் எடுக்கல. அவன் எடுத்தது வந்து மதிமுக ஓட்டையும் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டையும் பாமக ஓட்டையும் காங்கிரஸ் ஓட்டையும் தான் எடுத்தது. இதுதான் யதார்த்த நிலைமை. இருந்த எல்லாமே ஓட்டு நீங்க சொல்லக்கூடிய அந்த அத்தனை கட்சிகளோட குமுலேட்டிவா கூட பாத்தீங்கன்னா அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாங்கிற எண்ணப்போக்குடைய வெளிப்பாடு கிடையாதா? நிச்சயமாக அப்படி ஒரு வெளிப்பாடு இருந்தாலும் அப்படி இருப்பவங்க வந்து 7-8 தலைவர்கள் இருக்காங்க. அவங்களோட ஈகோ எல்லாம் சேர்த்து ஒன்னா சேர்க்கவும் முடியாது, ஓட்டு வலிமையும் இல்ல, அந்த தலைவர்களுக்கு ஈகோ எல்லாம் ஒன்னா ஆகவும் ஆகாது. இப்ப இதுல வந்து யதார்த்தம் தமிழ்நாட்டில் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் தான். இதுல வந்து மாறுபட்ட கருத்தே இல்ல. மற்றவங்க பேசலாம் எழுதலாம். இதான் இன்னொரு கருத்து சொன்னேன், ஒரு பதிவு செய்ய விரும்புறேன். சிதம்பரத்தை பற்றி நீங்க சொன்னீங்க, வாஜ்பாய் அத்வானியோட பெரிய தலைவரா மோடின்னு சிதம்பரம் கேட்டதா சொன்னீங்க. ஒவ்வொன்றும் சூழல் தான். இந்த அத்வானிய வந்து நம்ம மன்மோகன் சிங் சொல்றாரு, சாதாரண ஒரு ஆடு வந்து ஒரு இரும்பு மனிதரை தோக்கடிச்சுன்னு சொல்றாரு. அதை சொல்லதுக்கு சிதம்பரத்துக்கு முதுகெலும்பு இல்ல. அவர் கட்சி பிரைம் மினிஸ்டர் வந்து அத்வானியை தோக்கடிச்சாருங்க சொல்லதை வந்து அட்ரஸ் பண்ணதுக்கு இல்ல. இன்னும் வந்து இன்னைக்கும் கூட மோடிக்கு பலம் என்னன்னா, மோடி வந்து சிங்கிள் கால்ஸ் ரைடிங் போயிட்டு இருக்காரு. மோடியை எதிர்த்து மன்மோகன் சிங்கா, ராகுல் காந்தியா, ஏகே ஆண்டனியா இன்னும் யாருன்னு காங்கிரஸ் சொல்லல. அப்படி சொல்லாத பட்சம் வந்து மோடிக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்குது. இல்ல எப்படி உங்களுக்கு தேர்தல் முன்னாடி சொல்லத்தானே போறாங்க, இன்னைக்கு சொல்லாட்டாலும் நாளைக்கு சொல்லத்தானே போறாங்க. நாளைக்கு சொல்லும்போது அந்த சொல்லும்போது அவருடைய கேள்வி வந்து காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி கிடையாது. அவருடைய கேள்வி அவங்க கட்சியிலேயே வாஜ்பாய் வந்து அப்பழுக்கட்ட தலைவரா சொல்லப்பட்டாரு, அதன் பிறகு அத்வானி இரும்பு மனிதன் சொல்லப்பட்டாரு. இப்ப அந்த 2 பேருமே கிடையாது, அவங்கள தாண்டி அளவா பலம் அப்படிங்கிறது. இரும்பு மனிதர் சந்திச்சது ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அப்பாவியான மன்மோகன் சிங்கை சந்திக்கிறாருல்ல. இப்போ வந்து மன்மோகன் சிங் சந்திச்ச அதே ஓட்டு கிடைக்குமா, இல்ல ராகுல் காந்தி ப்ரொஜெக்ட் பண்ண அதே ஓட்டு கிடைக்குமா? காங்கிரஸுக்கு தெளிவில்லை. அதுல நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன, உங்களுக்கு வந்து ஆளுங்கட்சியா இருந்து திரும்ப கூட ஜெயிக்க முடியும் அப்படின்னா காங்கிரஸ் கன்ஃபியூஸ்ட் இல்ல. உங்களுக்கு வந்து நீங்க எப்படிப்பட்ட விஷயத்தை காட்டுறீங்க, எப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்கிறத தாண்டி ஓட்டும் கூட்டணியும் வந்து தேர்தலை தீர்மானிக்கும். நிச்சயமா அதுவும் ஒரு காரணம். உங்களுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எதிரணியில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரோட கெப்பாசிட்டி, அவரோட பர்சனாலிட்டி, அவரோட பிளஸ் மைனஸ் தீர்வு. அதெல்லாம் மக்கள் ஆராயறாங்களான்னு சந்தேகம். ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 2009 இதே கருத்து கணிப்பு நடத்த நிறுவனம் வந்து 43% ஓட்டு வந்து திமுக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து 31% திமுக கூட்டணிக்கு குறைஞ்சிருக்காங்க. இதை வச்சு கருத்து திமுக பொறுத்தவரையும் நான் சொல்ல வரேன், என்னோட கேள்வி நான் முடிச்சிடறேன். இந்த கருத்து கணிப்புடைய கணிப்பு அப்படி இருக்கு, 43 30 குறைஞ்சிருக்குன்னு. அதை தாண்டி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 2004 40 சீட்டு ஜெயிச்ச ஒரு கூட்டணி 2006 சட்டசபை தேர்தலில் வந்து ஆட்சியை பிடிக்குது. 2009 வந்து அதுக்கு இழக்குது, 40 பின்னாடி வருது. 2011 ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சி அமைக்குது. அப்போ ஓட்டு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வருது அதிமுக. திமுக பொறுத்தவரை பல சரிவுகளையும் சந்தித்திருக்கு, வெற்றிகளையும் சந்தித்திருக்கு. ராஜீவ் படுகொலை எத்தனை சீட்டு அதுபடி நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் ஒரு கூட்டு 80 2 இடங்கள்ல தான் அதிமுக ஆட்சி. ஆனா சட்டமன்றத்தில் திமுக தோத்தது. அடுத்த வர 89 சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் மறைவு ஜெயிச்சோம். இது வந்து ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் தேர்தலில் அந்த எலக்ட்ரோல் இதுல வந்து ப்ராசஸ்ல வந்து ஏற்ற இறக்கம் இருக்கும். ஆனா திமுக வலுவான கோட்டை, எந்த விதமான சரிவுகளும் எந்த விதமான குறைபாடுகளும் கோளாறுகளும் இந்த வாக்கு விகிதத்தை திமுக ஒரு வாக்கு வண்டி கெட்டியான வாக்கு வங்கி இருக்கு. இருக்குங்க. எல்லாத்துலயும் ஒரு பிசிக்ஸ்ல ஒரு தியரி இருக்கு, பிளக்சுவேஷன் தியரி இருக்கு பௌதிகத்துல.
எலக்ட்ரிசிட்டி பவர் வந்தாலும் எல்லா இடத்துலயும் பிளக்சுவேஷன் கூடுதல் குறைச்சல் இருக்கத்தான் சூழ்நிலை. அது சூழல். உங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியும். எந்த ஒரு பிரச்சனையிலும் எந்த மென்னன் மேட்டர்லையும் ஏற்ற இறக்கம் கிராஃப்ல வந்து ஏறும் கூறும். ஆனா வந்து அதோட மார்க்கு பாருங்க, அந்த மார்க் வந்து எப்பவும் தெளிவா இருக்கும், அதோட பொசிஷன் எப்பவும் தெளிவா இருக்கும். அந்த பொசிஷன்ல திமுக தெளிவா இருக்குது. ஆனா அந்த மார்க்ல நீங்க சொல்றீங்க மார்க் மேல ஏறிச்சு கீழே ஏறிச்சு சரிவா இருக்கு, இந்த கிராஃப் 10% இல்ல. அவர் பொசிஷன் வெரி ஸ்ட்ராங், we are very good place-ல இருக்கோம், ஸ்டெடியா இருக்குது. நான் எங்களோட வாக்கு சரியா இருக்குது. தலைவரும் மூத்த தலைவர், அவருக்கு தெரியும் எப்படி வாக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு பிரகாசமா தான் இருக்கு. பிஜேபியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடியும் வளர்ச்சி அரசியலும் எங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு கொடுக்கும் நம்புறாங்க. காங்கிரஸ் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி மீதான விமர்சனமும் ராகுல் காந்தி மீதான தலைமையும் இந்த ஆட்சியுடைய மக்கள் கொண்டு வச்சிருக்கிற 100 நாள் வேலை பார்த்துட்டு வாய்ப்பு திட்ட மாதிரி மக்கள் சென்று சேர்க்கக்கூடிய பணமும் விஷயமும் வந்து ஒரு நல்ல நினைக்கிறேன். அத மாதிரி நீங்க எதை நம்புறீங்க? என்னுடைய பலம் கொஞ்சம் கேளுங்க. எங்களை பொறுத்த ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படணும். முல்லை பெரியார் காவேரி பிரச்சனை தீரணும். மீனவர்கள் தாக்கப்படுறாங்க. கொஞ்சம் கேளுங்க. மீனவர்கள் தாக்கப்படுறாங்க. கச்சத்தீவுல வந்து எங்க மேல குற்றச்சாட்டு தான் தெளிவா பண்ணிட்டோம். எங்க மேல குற்றச்சாட்டுல கச்சத்தீவு கொடுக்கும்போது அதிமுகவா அதிமுக தான் கொடுக்கலாம்னு சொன்னாங்க, நான் கொடுக்கலன்னு. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளை தீர்வெடுத்து செல்கின்ற ஒரு அகில இந்திய கட்சிக்கு என்ன நோக்கம் இருக்கோ அதை பார்த்து முடிவு. நீ நாள் இருக்கு ப்ரீமெச்சூர். இப்போ ஒண்ணு சொல்ல வேண்டியது நாங்க யூபிஏ 2 எங்க லகான் வந்து அறிவாளத்தில் இருக்குங்க. தலைவர் லகான் நாங்க எடுப்போம். நான் எதையும் நாங்க எதிர்பார்க்கலங்க. வருங்க காலம் வருங்க. இது ப்ரீமெச்சூருங்க. தமிழ்நாட்டு பிரச்சனை தீர்க்கப்படணும். இன்னும் தேர்தல் வந்து 2014 மேல, இப்ப நம்ம இருக்கும்போது அக்டோபர் இறுதியில இருக்கோம். இன்னி 2 மாசம். இன்னி வந்து அதுக்கான பிகினிங் வந்து நியூ இயர்ல 14 தான் 2014 துவக்கம். அப்ப அதுக்குள்ள அங்க பொதுக்குழு கூட போகுது செப்டம்பர் 15. தலைவர் தெரியும் நல்ல முடிவு எடுக்க. தலைவர் கலைஞருக்கு தெரியும் முடிவு எடுப்பார். இப்ப தளபதி ஊர் முழு பிரச்சார கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எல்லா இடத்துலயும் நாங்க பிரச்சார கூட்டங்கள் எங்க பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். எந்த தொழிலும் இல்ல. எங்களை பொறுத்தவரை நாங்க தெளிவாக திட்டமிட்டு செய்வோம். எங்களுடைய வாக்கியக்குரிய விஷயம் நான் சொல்லிட்டேன். இந்த பிரச்சனை தமிழ்நாட்டு பிரச்சனை இப்படி இருக்குது. நாங்க இப்ப தொடர்ந்து அதை வலியுறுத்திட்டு வர்றோம். இதுக்கு நல்ல முடிவுகள் ஏற்படும். அந்த முடிவுகள் ஏற்படுற அந்த நோக்கில போற கட்சி இல்ல நாங்க எங்களுடைய ஆதரவு இருக்கக்கூடும். எங்க இன்னைக்கு பிரச்சனைகள் அதான். தேர்தல் வர்றது காலத்துல தலைவர் முடிவு எடுப்பார். நல்ல முடிவு. இந்த ஆண்டு இறுதியில் வந்து 5 மாநில தேர்தல் வருது. நம்ம அந்த மணிப்பூர் கூட்டம்னா 4 முக்கியமான மாநிலங்களுடைய தேர்தல் வருது. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள், காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள். இந்த மாநில தேர்தல் முடிவு வந்து இந்த கூட்டணி சமன்பாடுகளிலோ இல்லாட்டி இந்த தேர்தல் கணிப்புகளையோ இல்லாட்டி எந்த கட்சி யாரோட போய் சேருங்கிறதுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா வாய்ப்பு இருக்குது. பிஜேபி அணி பெரிய வெற்றி பெறக்கூடிய பட்சத்தில் மோடியை நம்பி மேலும் கூட்டணி கட்சிகள் வரும். பிஜேபி அணி போதுமான வெற்றியை பெறலன்னா மோடி எங்க பிரச்சாரம் பண்றாரோ அங்கெல்லாம் தோக்குதுங்கிற ஒரு எதிர்மறை கருத்தும் வரும். அப்போ வந்து மோடியால லாபம் இல்லைங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த மாநில தேர்தல் வந்து மோடிக்கு ஒரு பெரிய ஒரு டெஸ்ட் தான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள இடைத்தேர்தல் வந்து ஏற்காடு இடைத்தேர்தல் வந்து 3வது அணி பேசுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால். அவங்க நிலைமை ரொம்ப பரிதாபகரமா இருக்கும். இல்ல 3வது அணிங்கிறது வாய்ப்பே இல்லங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பிஜேபி வந்து நாங்க போட்டியிலன்னு சொல்றாங்க. பாமக நாங்க போட்டியில போறோம்னு சொல்லிருக்காங்க. 3வது அணி உருவாக்குங்க. மதிமுக, கம்யூனிஸ்ட், ஜனதா கட்சி. என்னாச்சு? அப்ப நான் மதிமுக நாங்க 3 பேர் தான் டெபாசிட் வாங்கணும். இதுவரைக்கும் 180 தொகுதியில மதிமுக போட்டியில எந்த கட்சியும் போட்டியில நான் மொத்தம் 3 பேர் தான் டெபாசிட் வாங்கணும். தமிழ்நாட்டில் 3வது அணிங்கிற சாத்தியம் இடைத்தேர்தல் நம்ம வந்து பேசுறதுக்கு இடம் இல்ல. இந்த நிலையில மத்தியில வந்து மக்களவையில மாநில கட்சிகளுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கிறதா என்பதை பற்றி நம்ம ஒரு எஸ்எம்எஸ்ல ஒரு குறுஞ்செய்தி மூலமாக நம்முடைய ஒரு கருத்து கணிப்பு நடத்தணும். அந்த கருத்து கேட்புல என்ன முடிவு வந்தது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். மக்களுடைய கருத்து வந்து மாநில கட்சியுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது என்று ஆம் என்று 70% பேர் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை என்று 26% பேர் சொல்லியிருக்காங்க. மாநில கட்சியுடைய செல்வாக்கு அதிகரிக்கல மக்களவையை பொறுத்தளவுக்கு அதே அளவுக்கு தான் இருக்கு 26% பேர் சொல்லியிருக்காங்க. எந்த கருத்தும் எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலைமையில் இருப்பதால் 4% பேர் சொல்லியிருக்காங்க. மாநில கட்சியுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கு என்பது ஒரு மக்களுடைய பார்வையாக கிட்டத்தட்ட 70% பேர் ஆம் என்றும் 26% பேர் இல்லை என்றும் 4% பேர் கருத்து சொல்ல முடியாது என்றும் சொல்லியிருக்காங்க. நான் திரு ரவீந்திரன் துரைசாமி கேட்க விரும்புறேன். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நம்ம
நம்ம வந்து தெளிவா பாக்குறோம். இங்க காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்கள்ட்ட போயிடும். ஆனா அண்டை மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா, ஆந்திரால பாத்தீங்கன்னா தேசிய கட்சியோட செல்வாக்கு இன்னமும் காங்கிரஸ் நிலை பெற்று இருக்குது. கர்நாடகால நம்ம வந்து பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுமே ஒரு இணையான லெவலில் வந்திருக்காங்க. கேரளால வந்து இடதுசாரி கட்சிகளோட காங்கிரஸ் தான் இருக்குது. அண்டை மாநிலங்கள்லாம் தேசிய பார்வை கொண்டிருக்கும் போது தமிழகம் மட்டும் ஏன் இப்படி ஒரு மாநிலத்தோடைய ஒரு செல்வாக்குள்ள இருக்கு? மாநில கட்சி செல்வாக்கு தமிழ்நாட்டில் வந்து மாநில பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தி. மாநில இஷ்யூஸை வந்து மக்கள் வந்து மாநில உணர்வுக்கு சென்டிமெண்டான பீப்புள் மாநில உணர்வுக்கு ஆள்பட்டுட்டாங்க. மேலும் வந்து காங்கிரஸ் பிளவால வந்து இங்க வந்து மீண்டும் வந்து காங்கிரஸ் எமர்ஜ் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவர் காங்கிரஸ்ல உருவாகல. இப்படி பல காரணங்களுக்காக வந்து தமிழக அரசியல் கருணாநிதி வர்சஸ் எம்ஜிஆர் உருவாகி அந்த எம்ஜிஆர் இடத்த ஜெயலலிதா பிடிச்சு அது வந்து ஜெயலலிதா வர்சஸ் கருணாநிதிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ இதனாலதான் தமிழ்நாட்டில் வந்து தேசிய கட்சிகள் உருவாக முடியாத காரணம். மேலும் தேசிய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக அல்லது அண்ணா திமுகவோட வந்து கூட்டணி சேரக்கூடிய ஒரு தன்மையில தான் இருக்கிறாங்க. அது அந்த ஒரு தன்மையும் வந்து தேசிய கட்சியின் வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்ட. பிஜேபி ஒரு மிலிட்டன்ட் பார்ட்டியா வந்தது. அவங்களும் 98ல கூட்டணி போய் எங்களோட பலம் 5 சீட்டு தான் ஒத்துவிடும் போது அவங்களோட இது வந்து அதுல முடங்கி போகுது. இப்படிப்பட்ட பல காரணங்களுக்காக வருது. மாநில கட்சிகள் நம்ம சொல்றோம். பகுஜன் சமாஜ் கட்சியை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க? தேசிய கட்சியா மாநில கட்சியா? மாநில கட்சியா தான் இருக்க முடியும். தேசிய கட்சிங்கிற அங்கீகாரம் பெற்றிருக்குது. பல மாநிலங்கள் சமாஜ்வாடி கட்சி கூட அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் பெற்றது. இடதுசாரி கட்சிகள் அந்த மாதிரி அங்கீகாரத்தை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டது. பகுஜன் சமாஜ் யார் சொல்றேன்னா, பகுஜன் சமாஜ் காங்கிரஸ் ஒரு அலைன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு அலைன்ஸ், நேஷனல் அலைன்ஸ் வந்துன்னா ஆல் இந்தியாவில் இந்த எல்லா கணக்குமே மாறும். அதாவது இன்னொரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புறேன். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல மக்கள் வாக்களிக்கும் போது என்ன நினைப்பாங்கன்னா, இது பாராளுமன்ற தேர்தலா சட்டமன்ற தேர்தலாங்கிற பத்திலாம் அவங்க சிந்திக்கல. அவங்கள பொறுத்தளவுல இது திமுகவா இல்ல அண்ணா திமுகவா இப்படிதான் அவங்க வாக்களிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம கடந்த காலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். பிஜேபி காங்கிரஸ் தான் ஏன் கேட்கலங்கிறதா இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அந்த மாதிரி வர்றதுக்கு இனிமேதான் அதுக்குரிய வாய்ப்புகள் இப்ப கிடைச்சிருக்கு. அததான் நான் உண்மையா சொல்லும் போது சொன்னேன். இப்ப நாங்க மையமாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் நரேந்திர மோடி வந்த பிறகு. இதன் பிறகு ஒரு மாற்றம் ஏற்படும் நீங்க நம்புறீங்க? தமிழகத்தில் வந்து மக்கள் வந்து ஏற்கனவே சொன்ன போல சட்டப்பேரவைக்கும் மாநிலங்கள் மக்களவை தேர்தலுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய கட்சிகள் எவ்வளவு பெரிய செல்வாக்கு கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் வந்து அகில இந்திய அளவில் இங்கே தமிழகத்தில் கூட்டணி வைக்காமல் ஒரு பெரிய வெற்றியை பெற முடியவில்லை. ஏதேனும் ஒரு கட்சியை கூட்டணி வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தமிழகத்தில் தேசிய கட்சிகள் வளர வேண்டுமானால் மாநிலங்கள் பற்றி அவருடைய பார்வை மாறியாக வேண்டும், அல்லது மாநில கட்சியுடைய வலு கூடிக்கொண்டேதான் போகும். இது அகில இந்தியா பார்த்துக் கொண்டிருக்கிற விஷயமாக தான் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த திரு கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள், திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், திரு சரவண பெருமாள் அவர்கள் 3 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.